அப்புறம் வலிமா. வலிமா ஆண் தரப்பில் இருந்தா பெண் தரப்பில் இருந்தா? ஆண் தரப்பா பெண் தரப்பா? ஆண் பெண்ணா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அந்த மகரை கொடுத்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை எடுத்தாவது வலிமா கொடு, ஒரு ஆட்டை எடுத்தாவது வலிமா கொடு. வலிமா ஆண் தரப்புடைய கடமை. அந்த ஆண் திருமணத்திற்கு வரக்கூடிய ஆண்களுக்கு வலிமாவை கொடுப்பது வாஜிப், கொடுத்தாக வேண்டும். எதையாவது ஒன்று வலிமாவாக அவர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்டை குறைவாக சொன்னார்கள். இதனுடைய சட்டம் என்னவென்றால், இந்த வலிமா இஸ்ராஃபோடு இருக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணணும்னு பெருமடிக்கிறதுக்காகலாம் வலிமா செய்யக்கூடாது. இரண்டாவது, வலிமாவிற்கு குடும்பத்தார்கள், நெருக்கமான உறவினர்கள், மக்கள் அழைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த வலிமாவிற்கு ஏழைகள் குறிப்பாக அழைக்கப்பட வேண்டும். வலிமா ஏழைகள் அந்த வலிமாவிலே அழைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, வலிமாலேயே கெட்ட வலிமா செல்வந்தவர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய வலிமா. இவர் வலிமாவை 5 ஸ்டார் ஹோட்டலில் வைப்பார். சைக்கிள்ல வர்ற ஏழைக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அனுமதி அளிப்பானா? அனுமதி அளிப்பானா? அனுமதி அளிப்பானா? எப்படி அந்த ஏழை கண்ணியப்படுத்தப்படுவான்? ஏழைக்கு என்ன சாப்பாடு? வலிமால மிஞ்சி போனதை பொட்டணம் கட்டி அனுப்பிவிடுங்கம்மா அவங்களுக்கு. நீ என்ன உட்கார்ந்துருக்க, எல்லாம் பணக்காரங்க இல்ல. மாஷா அல்லாஹ், இந்த சமூகம் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளுக்கு எங்கெல்லாம் கண்ணியத்தை கொடுக்க சொல்கிறான். உன் வலிமாவிலே ஏழைகளுடைய வீட்டின் கதவை தட்டி அழைத்துவான். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான். அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம். செலவு குறைத்து நடத்தப்பட வேண்டும். இந்த வலிமாவுடைய சட்டம், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுக்க வேண்டும். பொதுவாக இவையெல்லாம் எல்லாமே செலவுகள் குறைத்து நடத்தப்படுவதுதான் சுன்னா. இன்னா அஅதமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஅனா, செலவுகள் குறைத்து நடத்தப்படும் திருமணம்தான் பரக்கத்து நிறைந்த திருமணம். எங்களுக்கு பரக்கத்தாவது, அதாவது பேரு வந்தா போதும். 1000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், 2000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், வட்டி கடையில் போய் காசு வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற